ஒரே இரவில் 280 ஆடுகளை பலியிட்டு 7000 ஆண்கள் பங்கேற்ற விருந்து. சிவகங்கை அருகே கிராம மக்கள் கண்மாய் மடையை தெய்வமாக கருதி ஒரே இரவில் 280 ஆட்டு கிடாய்களை வெட்டி வழிபாடு நடத்தினர். இந்த வழிபாடு முடிந்ததும் 7000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் சாப்பிட்ட கிடாய் கறி விருந்தும் நடைபெற்றது. சிவகங்கையை அடுத்துள்ளது திருமலை கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீராதாரமாக விளங்கும் கண்மாயில் விவசாய காலங்களில் தண்ணீர் திறக்கப்படும் மடையை மடை கருப்பணசாமியாக நினைத்து திருமலை கிராம மக்கள் ஆண்டுதோறும் திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்த திருவிழாவில் பெண்கள் யாரும் பங்கேற்பதில்லை. முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த வினோத திருவிழா நேற்று நள்ளிரவில் நடைபெற்றது. இந்த திருவிழாவின் முக்கிய அம்சம் என்னவென்றால், பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்ற மடை கருப்பசாமியை வழிபட்டு செல்வர். அந்த வேண்டுதல் நிறைவேறினால் கருப்பு நிற ஆட்டு கிடாய்களை மட்டும் மடை கருப்பணசாமிக்கு காணிக்கையாக வழங்குவர். இந்த ஆண்டு திருமலை கிராமத்தினர் வேண்டுதல் நிறைவேறியதன் பலனாக 280 கருப்பு நிற ஆடுகளை பலி கொடுத்து மடை கருப்பணசாமிக்கு கறிக்குழம்பு படையிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தினர். பின்னர் கிராமத்தினர் கௌரியிடம் வரம் கேட்டனர். கௌரி என்பது பல்லி. பல்லி கிரீச் என்ற ஒருவித ஒலி எழுப்பியது. அந்த சத்தம் கேட்டவுடன் படை கருப்பணசாமியின் அருள் கிடைத்து விட்டதாக கருதினர். பின்னர் சமைத்து வைத்திருந்த பச்சரிசி சாதத்துடன் மணமணக்கும் கறிக்குழம்பு மற்றும் ரசத்துடன் விருந்தும் வைத்தனர். இந்த விருந்தில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டும் பங்கேற்று கறி விருந்தை உண்டு மகிழ்ந்தனர். சுற்றுவட்டார கிராமங்களில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.